தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்டு சர்ச்சை விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனம் மீது உடனடியாக நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த வழக்கில் இந்த உத்தரவு? பாலவேல், அதாவது திருப்பதி லட்டு விவகாரத்தில் மாட்டு கொழுப்பு கலந்ததான தொடர்பான புகாரில் திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்திற்கு மத்திய உணவு பாதுகாப்பு துறை சார்பில் இரண்டாவதாக ஒரு நோட்டீஸ் கடந்த 29ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. ஏன் நெய் தயாரிக்கும் பணியை நிறுத்தக்கூடாது என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸை ரத்து செய்ய கோரி ஏஆர் டைரி நிறுவனத்தின் கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் 29ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்துவிட்டு 2 நாட்களில் ஆவணங்களை எல்லாம் வழங்குங்கள் என்று கேட்கிறார்கள். உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை. 14 நாட்கள் அவகாசம் வேண்டும். மேலும் எந்த விதமான ஆய்வக அறிக்கையும் கொடுக்கவில்லை. கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் மற்றும் திருப்பதி நிறுவனமே எங்களுடைய நெய்யில் எந்த கலப்படமும் இல்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குஜராத்தில் அனுப்பப்பட்ட அந்த ஆய்வக அடிப்படையில் தான் தவறு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. அதுவும் மாட்டுக் கொழுப்பு இல்லை. எனவே எங்கள் நிறுவனத்தின் மீது உடனடியாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக அரசியலில் புகுத்தி எந்த விதமான அரசியலையும் புகுத்த வேண்டாம். காரணம் எந்த விதமான உரிய ஆய்வக முடிவு இல்லாமல், விதிமுறைகளை பின்பற்றாமல், உரிய கால அவகாசம் வழங்காமல் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்திய நீதிபதிகள் மத்திய அந்த உணவு பாதுகாப்பு சட்டப்படி என்ன பிரிவுகளில் என்ன விதிமுறைப்படி என்ன விதிமுறைகளை மீறி உள்ளார்கள் இந்த நிறுவனம் என்று விரிவாக குறிப்பிட்டு கூடுதலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி உரிய கால அவகாசம் வழங்கி அதன் பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு தற்பொழுது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.